சோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து எதுக்காக அட்டி போட்டிருக்கோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு சந்தோஷமான நாள். நமக்கு மட்டும் கிடையாது, புழுவுறாரு இவருக்கு சந்தோஷமான நாள். இல்ல அது வீடியோ போப்பா இருப்பா ஆவத்துல ரிவீல் பண்ண சர்ப்ரைஸ் போயிருப்பா இருப்பா. இல்ல நமக்கு மட்டும் கிடையாது, மொத்த இந்தியாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஆன நாள். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 13 வருஷமா மாதிரிதான் 2013 அடிச்சோம். 2013 தான் கடைசி ட்ரோஃபி. என்ன ட்ராஃபி? சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. நான் T20 வேர்ல்ட் கப். சரி, அப்ப 2011 வேர்ல்டு கப். அப்படி பார்த்தா 13 வருஷம். அதான் இன்னைக்கு கூட 13 ஆஃப்டர் 13 இயர்ஸ் வி ஒன் வேர்ல்டு கப் அப்படின்னு. அதாவது 2011 தான் T20 வேர்ல்டு கப் எப்ப அடிச்சோம்? T20 வேர்ல்டு கப் கிடையாது, நான் சொல்றது ஒரு வேர்ல்டு கப் எப்ப அடிச்சோம் அதெல்லாம் எனக்கு வேணாம். இதான் வீடியோ. இது முக்கியமா, அது முக்கியமா. படிச்சு 17 வருஷம் ஆச்சு. வேர்ல்டு கப் T20 கப் படிச்சு 17 வருஷம் ஆச்சு. ஒரு வேர்ல்டு கப் படிச்சு 13 வருஷம் ஆச்சு. சோ அது எல்லாமே வந்து நேத்து நாள்ல வந்து நிறைவேறிக்குது. சோ அந்த ஒரு சந்தோஷத்தோட இந்த வீடியோ வந்து பேச போறோம். அதாவது இந்த மேட்சுக்கு முன்னாடி பாக்குறப்போ எப்படி இருந்துச்சு உன்னோட மனநிலை வந்து? ஓகே, யார் ஜெயிப்பாங்க என்ன? ரெண்டு டீமுமே வந்து ஒரு மாதிரி இவங்க வந்து ஜோக்கர்ஸ் நம்பர் 1னா இவங்க ஜோக்கர்ஸ் நம்பர் 2. அவனுக்கு வந்து செமிஃபைனல்ஸ்ல சோக் பண்ணாங்க, நம்ம ஃபைனல்ஸ் வந்து சோக் பண்ணுவோம். இந்த மாதிரி ரெண்டு பேர். சரி, எனக்கு எப்படின்னா, எனக்கு வந்து எப்படின்னா ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஓகே தான். ஒருத்தவன் 32 வருஷமா கப்பே ஒரு கப் கூட அடிக்கல, ஒருத்தவன் 14-13 வருஷமா கப்பே அடிக்கல. சரி, ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஓகே, பட் இந்தியா ஜெயிச்சா இன்னும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இல்லையே புழுவாதனே, ஏன்னா இப்படி பொய்யா சொல்ற? சந்தோஷப்படுறாரு நினைக்காதீங்க, சர்க்காஸ்டிக்கா சந்தோஷப்பட்டாரு. இல்ல உண்மையா சொன்னா எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா இன்னும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். இதான் உண்மை. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு இந்தியா ஜெயிக்கணும்னு தான் இருந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா சரி சோக் பண்ண, இந்த வருஷம் சோக் பண்ணிட்டு போங்கடா, நாங்க ரோஹித் விராட்காவது ஒரு கப் அடிச்சுக்கிறோம். எனக்கு என்ன பிரச்சனைனா, ரோஹித் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் ரொம்ப கான்பிடென்டா பேசினாரா, ஐயோ ஜெயிக்கலன்னா அடிப்பாங்களே அப்படின்றதுனாலே ஒரு பயம் இருந்துச்சு. அதுவும் இல்லாம விராட் சும்மாவே இருக்க மாட்டாரு, ஒரு வர வாயிச்சுட்டு விராட் ஏன் பர்ஃபார்ம் பண்ணலன்னு கேட்டா ஃபைனல்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ட்டாரு. சரி, அதுக்காக நடந்துச்சா இல்லையா? நடந்தது. கடைசி ஒரு 3 பால் கொஞ்சம் இது பண்ணிட்டாரு, கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. அது வரைக்கும் ஓடி மாதிரி தான். இல்ல அது இருந்ததுனாலதான் ஆப்போசிட்ல ஒருத்தர். அதேனோ உண்மைதான் அவர் ஆங்கர் ரோல் பிளே பண்ணாரு. அதேனோ இதுதான். ஆனா நம்ம பேசுவோம் அடுத்தது. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்த பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் போலாம். ஒண்ணு, இந்த மேட்ச்ல நிறைய தடங்கல்கள் இருந்துச்சு, நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஆப்போசிட் எல்லாமே நல்லா விளையாண்டாங்க. அதுக்கு டோர்னமெண்ட் ஃபுல்லா நிறைய ஸ்ட்ரகிள்ஸா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி நம்ம வரைக்கும் கப் அடிச்சதே கிடையாது. அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி இந்த டைம் அடிச்சிட்டோம். அது என்னன்னு சொல்லு. மேட்சியா? ஆமா, நடுவில் என்ன ஸ்ட்ரகிள் தெரியலையே. கெட்டில் ப்ரோன்னு ஒரு அம்பையர் ஒருத்தர் இருக்காரு. ஓஹோ, 2019ல ரன் அவுட் ஆக போற ஒருத்தருக்கு காம்பாரு. அவர் இருக்கிறப்போ ஒரு டைம் கூட செமிஃபைனல்ஸ் அடிச்சதே கிடையாது. ஆனா இந்த டைம் அந்த ஆளு மூஞ்சி காமிக்கவே நினைச்சேன், இன்னும் சவுத் ஆப்பிரிக்காவே ஜெயிக்க போறானுங்க அப்படின்னா அதுக்கு இவர் தானே காரணம் அப்படின்னு. அவரு நல்ல மனுஷன் தான். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் பேச வேண்டியது ரோஹித் அண்ட் விராட்டோட ரிட்டையர்மெண்ட். எனக்கு வந்து இப்படின்னா மிக்ஸ்டு எமோஷன்ஸ் தான் இருந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருந்தா, ஏன்னா ரொம்ப நாள் கப் அடிக்காதவங்க இவ்வளவு நாள் வந்திருக்காங்க. ஆர்சிபி ஃபேன்ல அவருக்கு அப்படிதான் இருக்கும். ஆமா, அதை நான் ஒத்துக்கிறேன். அது ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சது இவர்கிட்ட பேசுறப்ப திரும்ப பேசுறேன். ஆனா இந்தியா ஜெயிச்சது வருத்தமா கேட்டா எனக்கு எப்ப தெரியுமா, எனக்கு வந்து இந்தியா ஜெயிச்சது செம்ம சந்தோஷமானு கேட்டா இல்ல. ஏன் ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, போன டைம் ஆஸ்திரேலியா கூட அடிச்சிருந்தாலும் வச்சுக்கேன், சுத்தி இருப்பேன் பயங்கரமா படுக்க போட்டு அடிச்சாங்க அவனுங்க அப்படின்னு. ஆனா இந்த டைம் ஆஸ்திரேலியா முன்னாடி துரத்திட்டோம், அது ஒரு விஷயம். பட் வந்து போன டைம் ஆஸ்திரேலியா அவங்க நம்ம ஊருக்கே நம்ம நாட்டுக்கே வந்து நம்மள சைலன்ஸ் பண்ணாங்கன்றது, அந்த அடிக்கு இது பரவாயில்லையான்னு கேட்டா இல்ல. அதை தாண்டி எனக்கு எப்போ கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு, டக்குன்னு வந்து இன்ஸ்டாகிராம்ல யாரோ ஒரு மீம் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கோலி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல அனௌன்ஸ் பண்ணாரு. அண்ட் ரோஹித் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். சோ இது ரெண்டுமே நான் எதிர்பார்க்கல. ஆனா என்ன சொல்றாங்க, எல்லாருமே அதை பிளான் பண்ணி தான் நாங்க வச்சிருந்தோம். அது விராட்டே சொன்னது வந்து இது வந்து ஓப்பன் சீக்ரெட் தான், யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது, இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எனக்கும் தெரியல. வந்து சொல்றப்பே வந்து விராட் சொல்றது என்னன்னா, நிறைய இன்னும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு, அதுக்கு நம்ம இடம் கொடுத்து நான் வந்து விளையாடுறேன். இல்ல அது ஃபியூச்சருக்கு நான் வந்து இடம் கொடுத்து நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்றப்பே ஒரு மாதிரி அந்த இதே வரல, வார்த்தையே வரல அவருக்கு. ஒரு மாதிரி கலங்கி தொண்டை அடைக்கும் தெரியுமா, அந்த மாதிரிதான் விராட் வந்து பேசினாப்ல. சோ அதே மாதிரியே ரோஹித்தும் அப்படிதான். ரெண்டு பேருமே வந்து இந்த கப்புக்கு வெல் டிசர்விங் தான். அண்ட் அதே மாதிரி கரெக்டா நல்லபடியா கப் அடிச்ச உடனே ரிட்டையர்மெண்ட். ரோஹித் ஒரு நல்ல டோர்னமெண்ட். ஆமா அது வர சந்தோஷம். கடைசி 2 வருஷமே, போன வருஷம் வேர்ல்ட் கப் சரி, இந்த வருஷம் இதுவுமே சரி, ரெண்டுமே நல்ல டோர்னமெண்ட் ரோஹித். அதுலயும் வந்து இதுல நான் இப்ப சொல்லுவேன், நான் பெருமையா சொல்லுவேன்டா, வேர்ல்டு கப்னா
விராட் கிட்ட தான் வந்தாகணும். ஃபைனல்ஸ்னா விராட் கிட்ட தான் வந்தாகணும். அதாவது எனக்கு என்னன்னா இந்த எல்லாம் சொல்றாங்க இது ஸ்லோவா இன்னிங்ஸ் ஆடினாங்க, இதுதான் விராட்டோட இன்னிங்ஸ். டீம் பிரஷர்ல இருந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் கிட்ட விடாம பாத்துக்கிட்டு இப்ப சப்போஸ் 20 பால்ல 20 அடிச்சு நான் இன்டென்ட் காமிக்கிறேன் 2 6 அடிக்கிறேன்னு சொல்லி அவுட் ஆயிருந்தா அதுக்கப்புறம் வரது யாரு? தூபே. அதுக்கப்புறம் வரது யாரு? அக்ஷய் பட்டேல் நல்லா இருந்தாப்ல. அதுக்கப்புறம் தூபே, அதுக்கப்புறம் ஹர்திக், அதுக்கப்புறம் ஜடேஜா. யாரு வந்து அந்த கிரீஸ்ல வந்து நான் நின்று ஆடுறது எல்லாருமே இன்டென்ட் காமிக்க தான் போயிருப்பாங்க. அது விராட்டோட கேம் இதுதான். இத்தனை நாளா இந்த 5 மேட்ச் கடைசி 6 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு ரீசன் வந்து நான் இன்டென்ட் காமிக்கிறேன் அவசரப்பட்டு தேவையில்லாத பால் அடிச்சு அவுட் ஆயிட்டு இருந்தாப்ல. சோ இதுதான் விராட்டோட கேம். ஃபைனல்ஸ்னா அந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல எல்லாரும் அவுட் ஆகிட்டு இருக்கப்போ நின்று ஒரு இடத்துல சப்போர்ட் கொடுத்தது விராட் வேற மாதிரி. அதே மாதிரி ரோஹித் கடைசி 2 மேட்ச் இங்கிலாந்து கூட ஆஸ்திரேலியா கூட யாருமே அடிக்கல. அந்த ஒரு தனி ஒரு ஆளா ஒரு மனுஷன் வந்து பேட்டிங்ல அவ்வளவு ஸ்கோர் 150+ அடிக்கிறதுக்கு ஒரு ரீசனா இருந்தது ரோஹித். வேற மாதிரி கேப்டன்சி இதுல கேப்டன்சி தானே பண்ணாப்ல. எப்ப த்ரூ அவுட் தி இன்னிங்ஸ் கேப்டன்சி சூப்பரா இருந்தது. அக்ஷர் பட்டேல இறக்கி விட்டதெல்லாம் போல்டான டிசிஷன் தான். ஆமா, யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஹர்திக் வந்திருக்கலாம், இல்ல துபே தான் வந்திருக்கலாம். நான் என்ன நினைச்சேன் ஜடேஜா மேபி இறக்கி விடுவாங்க, சரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுவாருன்னு பார்த்தா வந்து இறங்கினாரு அக்ஷர். அந்த கான்பிடன்ஸ் கொடுக்கறதுல ஒரு கேப்டன் வந்து ஒரு பேருக்கு கான்பிடன்ஸ் கொடுக்கறப்பதான் இது அப்படி பேசுறப்போ அப்ப சில ஜடேஜா கான்பிடன்ஸே கொடுக்கல, பவுலிங்கே கொடுக்கல. அது ஒரு விஷயம், அது பேசுவோம். பட் தேவையில்ல. அக்ஷர் பட்டேலுக்கு வந்து பயங்கரமான கான்பிடன்ஸ் கொடுத்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டரா இந்த டோர்னமெண்ட்ல எல்லா டீம்லயுமே எடுக்குமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டரா அக்ஷர் பட்டேல், ஏன் தி பெஸ்ட் கூட சொல்லலாம். ஹர்திக் பாண்டியாவை கூட அதிகமா நிறைய ரன்ஸ் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாப்ல. கிட்டத்தட்ட பும்ராவுக்கு காம்படிஷனா மேன் ஆஃப் தி சீரீஸா இவர் தான் இருந்திருப்பாரு. இந்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணல, அதாவது பவுலிங்ல 23-24 ரன் ஒரே ஓவர்ல கொடுத்துட்டாரு. ஆனா பும்ரா வந்து எல்லா மேட்ச்லயும் நல்லா பண்ணிருந்தாரு. மனுஷன் வந்தாங்க எல்லா ஃபார்மேட் எல்லா வயதும் நல்லா பண்ணிருந்தாரு. சோ ஹி இஸ் வெல் டிசர்விங். பட் அக்ஷர் வந்து க்ளோஸ் காம்படிஷனா இருந்திருப்பாரு. அந்த அளவுக்கு நல்ல ஆல்ரவுண்ட். ஆனா என்னன்னா இப்போ ஃபியூச்சர்ல ஒரு நல்ல டிசர்விங்கான ஆல்ரவுண்ட். ஆமா எப்படியும் ஜடேஜா கொஞ்ச நாள் ரிட்டையர் ஆயிடுவாரு. சோ அவரை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு தரமான ஆல்ரவுண்ட். ஆமா, எனக்கு ஏன்னா அதான் இப்போ ரோஹித்தோட கேப்டன்சி பேசிட்டு அப்புறமா ஒருத்தரை பத்தி பேசுவோம். அதான் ரோஹித்தோட கேப்டன்சி எனக்கு நிறைய இடத்துல சின்ன சின்ன ஃபீல் பிளேஸ். அதாவது குவிண்டன் டிகாக்கு அவுட் ஆன பாலுக்கு முன்னாடி பால் அதே மாதிரி ஷார்ட் பால் தான், அதே 6 தான். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா அந்த ஃபீல்ட் வந்து இன்சைட் சர்க்கிள் இருந்திருக்கான். அடுத்த பால் மாத்திட்டு அதே ஷார்ட் பால் போடு, அது குவிண்டன் டிகாக்கு ஃபேவரட்டான ஷாட், பரவாயில்ல நீ போடு, அவுட் ஆகட்டும், ரிஸ்க் தான் பரவாயில்ல, வந்தா மழை போனா இருந்த மாதிரி தான். அதுக்கு வந்தா கேட்ச் அவுட், இல்லன்னா குவிண்டன் டிகாக் பெரிய. ஏன்னா என்னதான் குவிண்டன் டிகாக் வந்து பயங்கரமா வந்து 6 4 அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ரன் பால் தான் ஆடிட்டு இருந்தாப்ல. ஆனா இருக்கிற வரைக்கும் டேஞ்சர். ஏன்னா இந்த பக்கம் குவிண்டன் டிகாக், இந்த பக்கம் எப்படி நமக்கு விராட் கோலி இங்க இருந்தப்ப டேஞ்சரோ அதே மாதிரி அந்த குவிண்டன் டிகாக். அதனால போர் பாத்துக்கலாம், 6 போடா போயிட்டு போட்டோம் சொல்லி கரெக்டா நிக்க வச்சு கரெக்டா அந்த கேட்ச். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு மூவ் அண்ட் அதே மாதிரி அவரு கொடுக்குற கான்பிடன்ஸ் எந்த இடத்துலயும் டீம் வந்து பேனிக் ஆகவே இல்லை. கடைசி 15 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேனிக் ஆகும். அந்த கடைசி 26 பால்ல கூட யாரும் பயப்படல. ஆமா, அவர் தைரியமா இது பும்ரா கொடுத்தாரு, பும்ரா ஒரு விக்கெட் எடுத்தோன்னே இன்னும் குஷி ஆயிட்டாங்க. ஆமா ரைட். ஏன்னா இன்னும் அப்போ என்ன கான்பிடன்ஸ் இருக்காங்கன்னா 2 ஓவர் பும்ராக்கு இருக்குது, 1 ஓவர் அஸ்வினுக்கு இருக்கு, 1 ஓவர் இன்னும் அதிக பண்ண 1 ஓவர் கூட போட வேண்டியது. சோ இத்தனை பேர் இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து பதட்டப்படணும் அப்படின்னு. ஏன்னா அக்ஷர் பட்டேல் அந்த ஓவர்ல அவ்வளவு ரன் போகணும் யாருமே எதிர்பார்க்கல. சோ அப்படி இருந்ததுனால அது வரைக்குமே வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல்ல தான் இருந்தோம். அவங்க என்னதான் ரன் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல தான் இருந்தோம். இவன் தான் வந்து லாசர் பொழந்துட்டான். சோ அந்த இதுல கேப்டன்சில இந்த மேட்சும் கிடையாது, த்ரூ அவுட் அது வந்து ஒரு எனக்கு என்னன்னா நம்ம டீம்ல ஒரு கேப்டன் இருக்காங்க, ஆனா 2 லீடர்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு கேப்டன், அது ரோஹித்துமே வந்து கேப்டன் தான், லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் தான். அதே மாதிரி தான் கோலி கேப்டனா இருக்காரு இல்லையோ லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். அதே மாதிரி தான் பும்ராவும், நான் பவுலிங்ல நான் பாத்துக்கிறேன், நீ பேட்டிங் பண்ணு, பவுலிங் நான் பாத்துக்கிறேன். ஆனா எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பவுலிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தா செகண்ட் டாப்போட எக்கனாமி வந்து 7 சம்திங் இருக்கும். பும்ரா எக்கனாமி 4.5. அதனா சீரியஸா, அதாவது நம்ம மத்த கண்ட்ரில இதே மாதிரி ஒரு பிளேயர் இருந்தாங்க அப்படின்னா பயங்கரமா பேசுவோம். ஒரு மிச்சல் ஸ்டாக் பயங்கரமா பேசுவோம், ரென் போல்ட்ட பயங்கரமா பேசுவோம், ஒரு வசீம் அக்ரம பயங்கரமா பேசுவோம், பாகிஸ்தான்ல இப்ப இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பயங்கரமா பேசுவோம், ஸ்ரீலங்கால தான் பயங்கரமா பேசுவோம். ஆனா நம்ம ஊர்ல பேச மாட்டேங்கிறோம். ஆனா பும்ரா மட்டும் வேற கண்ட்ரில இருந்தா இன்னும் கொண்டாடி இருப்பானுங்க. ஒரு விராட் கோலியை தாண்டி, ஒரு ரோஹித் சர்மாவை தாண்டி, ஒரு தோனியை தாண்டி எல்லாரையும் தாண்டி பும்ரா தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் வந்து பும்ரா. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஆக்சுவல் கிரிக்கெட் ஜெயிச்ச மாதிரி எப்படின்னா, நிறைய கேப்டன் சொல்லுவாங்க என்னதான் பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் பவுலர்ஸ் தான் வந்து உங்களுக்கு மேட்சை ஜெயிச்சு. இல்ல, பேட்ஸ்மேன் will win you matches, bowlers will win you tournaments சொல்றாங்க. இது இந்த இடத்துல அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க கரெக்டா. சோ எனக்கு அந்த 2 விஷயம், விராட் அண்ட் ரோஹித் ரிட்டையர் ஆயிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் ODI டெஸ்ட் விளையாடுவாங்க. அண்ட் பட் இந்த ஒரு இதுல T20ல அவங்க 2 பேரும் சாதிச்சது, அவங்க பண்ண விஷயங்கள்ல விராட் வந்து நிறைய டோர்னமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா,
என்ன இந்த ஒரு டோர்னமெண்ட் ஆடலன்னு ஒண்ணு நீ என்ன பண்ணிருக்க, நீ எதுக்கு டீம்ல இருக்க, நீ என்ன பண்ணிருக்கன்னு சொல்லி ஏன் இப்ப நான் விராட் குட்டி மட்டும் பேசுறேன், ரோஹித்துக்கு அவ்வளவு ட்ரோல்ஸ் வரல. ஆமா ஆமா போன வேர்ல்டு கப் வராது. ஆமா ரோஹித் வந்து போன வேர்ல்டு கப் 2023 தோத்தப்பையும் ட்ரோல் வரல. சரி பாவண்டா மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிதான் வச்சு. இதுவே கோலி தோத்து 19 இந்த வேர்ல்டு கப் இதெல்லாம் தோத்த போ, நீ எல்லாம் என்ன கேப்டன், நீ சோக்கர், நீ ஆட்சி இருக்கும்போது ஜெயிக்கல, இந்த நீ தான் இருக்கிறது பீட, நீ இருந்தா ஜெயிக்க மாட்டாங்க அப்படிதான் பேசினாங்க. ஆனா அந்த மனுஷன் அடிச்ச அடிக்கு எத்தனை டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்கணும். எனக்கு இன்னும் ஞாபகம் 2016 இதே T20 வேர்ல்டு கப் தனி ஒரு மனுஷனா பவுலிங் பேட்டிங் எல்லாமே பவுலிங் பண்ணா அந்த ஆள் பவுலிங் பண்ணி உள்ளார கொண்டு வந்தான். சோ வெல் டிசர்விங், ரோஹித் வெல் டிசர்விங் ரெண்டு பேருமே. இப்ப நம்ம வந்து இந்த மேட்ச்ல இந்த டோர்னமெண்ட்ல இந்தியால வந்து யார நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, என்ன பாசிட்டிவ் இந்தியா கிட்ட டோர்னமெண்ட் தெரியாது. இந்த மேட்ச்ல இத பாக்குறப்போ எப்படி யாரு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு அப்ரிசியேஷன் வந்து இவர் தான், அக்ஷர் பட்டேல் தான். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி திருப்தியா இருந்துச்சு, ஃபியூச்சரிஸ்டிக்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே இன்னும் இவரை வச்சு இன்னும் ஒரு 10 வருஷம் கூட இவரை இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணா நல்ல ஆல்ரவுண்டர் நமக்கு இருக்கிறாங்க. ஹார்திக் பாண்டியா ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், அதை தாண்டி ஒரு ஸ்பின் பேஸ்ட் ஆல்ரவுண்டர்ன்றப்போ சூப்பர். ஏன்னா ஹார்திக் பாண்டியா வந்து நல்ல பவர் ஹிட்டர், இவர் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா நல்லா நின்று ஆடுற ஆள் தான் இவர். சோ அதுவரை எனக்கு அக்ஷர் பட்டேல் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமே பாண்டியா தான். இது அக்ஷர் பட்டேல் சொல்லி, அக்ஷர் பட்டேல் வந்து இந்த டீம்ல ஆக்சுவலா இருந்திருக்கவே மாட்டாரு. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பியூர் பெர்ஃபார்மன்ஸ், அவரோட பிரில்லியன்ஸ் மட்டுமா. ஏன் அப்படின்னா அவரோட ஸ்பாட்டே இதுல கிடையாது. ஜடேஜா அந்த ஸ்பாட்ல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்படி இருந்து ஒரே மாதிரி பவுலரு, ஒரே மாதிரி ஆக்ஷன், ஒரே மாதிரி பேட்டிங் பண்றவங்க, அப்படி இருந்துமே இவனை நான் எடுத்துதான் ஆகணும். அவர் வந்து கதவை வந்து தட்டுல உடச்சுக்கிட்டு நான் வருவேன் அந்த இடத்துல இருந்து ஜடேஜா ஓவர் ஷீன் பண்ணி ஜடேஜாவுக்கு ஓவரே கொடுக்கலாம் பரவாயில்ல, இவருக்கு பவர் பிளேல ஓவர் கொடுத்து 3வது 4வது டவுன்ல பேட்டிங் ஆடியே அடிக்காமனா ஷேர் அவ்வளவு. அதுதான் சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே இப்ப ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு ஆள் இருக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஓகே, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம சாலிடா இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. ஹார்திக் பாண்டியா பாண்டியா அதாவது பாண்டியாவை ட்ரோல் பண்றப்போ ஒரு வீடியோ எடுத்து பேசியிருப்போம். என்னதான் அவர் இதுல கேப்டன்சி ஒழுங்கா பண்ணாட்டியும் இந்தியாவுக்குன்னு வந்துச்சுன்னா தலைவர் வேற மாதிரி பேசியிருப்போம். ஆனா மேன் டிசர்வ்ஸ் திஸ் ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவருக்காக ஹாப்பிங்க வேற லெவல். ஆமா அவரு அந்த கடைசி ஒரு போடும் போதே லைட்டா கண்ணு கலங்கின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா சூப்பர். இவரோட முக்கியமான விக்கெட் அவர் தானே எடுத்தார், அவர் தான் எடுத்தார். அது என்னன்னா ஆக்சுவலா அதுவுமே வந்து ஒரு இது நான் அந்த கமெண்ட்ரி இல்ல வீடியோஸ் நிறைய அந்த ரிவ்யூல மாதிரி வந்து பாப்போம். சீக்காவோட வீடியோ தான் பார்த்தேன். அதுதான் நானே சொல்லிருப்பாப்ல. ஆக்சுவலா அந்த கிளாஸ்னோட விக்கெட்டுக்கு முன்னாடி ஒரு ஓவர் அந்த ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்டுக்கு ஏதோ கால்ல ஏதோ சுருக்கம் நடுவில் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்திருப்பாங்க. அதுல டெஸ்பரேட் ஆகி ரொம்ப நேரம் அந்த 5 மினிட்ஸ் பேட்டிங் ஒரு ஃப்ளோல இருந்து அடிச்சது ஒரு டெஸ்பரேட்டா இருந்ததுனால சரி பால் எப்ப போடுவான் நம்ம 6 அடிக்கலாம் அப்படி இருக்கிறப்ப கரெக்டா பாண்டியாட்ட ஓவரை கொடுத்து எல்லாம் வைடா போட்டுவிட்டு கண்ணாமலன்னு சுத்தி விளையாடுறாங்க. இது வந்து நமக்கு அந்த இடத்துல லக்கும் இருந்திருக்குது, ஹார்திக் பாண்டியாவோட பிரில்லியன்ஸ் எல்லாமே அந்த இடத்துல சேர்ந்துருச்சு. ஆனா முக்கியமான விக்கெட் வந்து எடுத்தது அது வரைக்கும் கிளாஸ் அவுட் ஆனா முடிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த பக்கம் மில்லரும் பயங்கரமா டென்ஷன்ல தான் இருந்தாப்ல. ஆனா அதுக்கப்புறம் யான்சன் தான், பெரிய மேட்டர் எல்லாம் கிடையாது. பாவமா இருந்துச்சு. கிளாஸ் ஆனா வச்சு அடிச்சுட்டு இருந்தான். சோ அப்படி இருந்தப்போ அந்த விக்கெட் எடுத்தது ஹார்திக் பாண்டியா ரொம்ப முக்கியமான விக்கெட். அது ஹார்திக் பாண்டியா ஆமா எனக்கு ஹார்திக் பாண்டியா தான் ரொம்ப டோர்னமெண்ட்லயே எனக்கு சந்தோஷம்னா ஹார்திக் பாண்டியா தான். ஒரு மாதிரி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. முக்கியமான மேட்சஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி எவன்லாம் ஹேட் பண்ணானோ அவன்லாம் தூக்கி வாயில் வைக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த வரைக்கும் சூப்பர். ஆனா அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து ஐபிஎல்ல ஒரு ஸ்டேடியம் ஃபுல்லா தாண்டி நம்ம இந்தியா நம்ம வந்து ஒரு கண்டிப்பா ஒரு மைண்ட்ல ஒரு டிட்டர்மினேஷனா வருவோம் இந்த வேர்ல்ட் கப் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு. ஒரு கடத்துல அதை தாண்டி அது டெஸ்பிரேஷனா ஆயிடும். ஓவரா ட்ரை பண்றோம், ஓவரா அதெல்லாம் பண்ணல. எனக்கு என்ன வருமா நான் பண்றேன், எனக்கு என்ன ஆட தெரியுமா ஆடுறேன்னு சொல்லி பேட்டிங்லயுமே கான்ட்ரிபியூட் பண்ணி பவுலிங்லயுமே பண்ணி அதுக்குமே அந்த ஆளோட ஆட்டிடியூட் தான் ஒரு முக்கியமான காரணம். அந்த கேம் அப்ரோச் பண்ற விதம் இருக்குல்ல, எவ்வளவுதான் பிரச்சனையா இருக்கட்டும் கடைசி ஓவர்லயுமே மேட்ச் வந்து அவங்க சைடு இருந்துச்சு, ஒரு மாதிரி 2 சைடா தான் இருந்துச்சு. அதுலயும் கான்பிடண்டா பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்தோடனே பெருசாலாம் எதுவும் செலிப்ரேட் பண்ணல. ஓகே ஜாலி அப்படின்ற மாதிரி இல்ல, எல்லாருமே வந்து அந்த கடைசி பால் எப்ப போட்டு முடிப்போம் அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணலாம். ரோஹித் எல்லாம் கீழே விழுந்து எடுத்துட்டாரு, கையை தட்டி ஹார்திக் பாண்டியா பவுலிங் அந்த பால போட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. இங்க நவரவே இல்லை, யாரும் ஓடிக்கிட்டே செலிப்ரேட் பண்ணல, எல்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்க. எப்படின்னா இப்ப விராட் கோலி ரிட்டையர் ஆனப்போ ஒரு மாதிரி ஹெவியா இருந்துச்சு ஹார்ட், அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா உட்காந்தோடனே ஒரு மாதிரி நாயா. அதுக்கு மட்டும் இல்ல, வெளியே பவுண்டரியில இல்ல சிராஜுமே அப்படிதான் எல்லாரும் வெயிட் பண்ணிருந்தாங்க, எல்லாம் ஓடினாங்க, சிராஜ் அப்படியே உட்காந்துட்டாங்க. டிராவிட் பாத்தீங்கல்ல ஒரு மாதிரி வேற லெவல். அது அந்த
கப்பு வாங்கிட்டு கோலி வந்து எல்லாரும் நவுத்தி விட்டு டிராவிட் கொடுத்த உடனே இப்படி ஏன்னா 2007 இது மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்ல போயிட்டு இந்தியா அடி வாங்கிட்டு வருவாங்களாம். சோ அந்த அதுல இருந்து டிராவிட் வந்திருக்காங்க. அந்த வலிக்கு இப்போ சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பியூர் ரிடம்ஷனா இருக்குங்க இந்த மேட்ச். இந்தியாவுக்கு பியூர் ரிடம்ஷன். 2023 நம்ம தாங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது. அதுல இருந்தா இன்னும் சமயம் அந்த பட் இதுவே சூப்பர் தான். பட் அதை தாண்டி இப்ப ஹர்திக் பாண்டியா அண்ட் அக்ஷர் பட்டேல் ரெண்டு பேருமே வந்து சூப்பர். இதை தாண்டி நம்ம இன்னும் நிறைய எல்லா டோர்னமெண்ட்லயும் பேசிருக்க வேண்டிய ஒரு ஆள் வந்து பும்ரா. பும்ரா அதாவது நான் சொன்னேன் அகைன் இந்த மாதிரி ஒரு பிளேயர் யாரு யான்சன் விக்கெட் தானே. ஆமா ஐயோ பும்ரா யுவர் பியூட்டி. அந்த மனுஷன் வந்து எல்லா டோர்னமெண்ட்டும் ஆடுறாப்ல, எல்லா ஃபார்மட்டும் ஆடுறாரு, எல்லா ஃபேஸ் ஆஃப் தி இன்னிங்ஸ்லயும் ஆடுறாரு. அப்படி போடுறேன் மிடில் ஓவர்ஸ்ல உனக்கு எப்ப என்ன வேணா கூட ரோஹித் சர்மா எப்படிமா விக்கெட் போகாம இருக்கு எங்க இந்த பண்றா வந்தா ஒரு விக்கெட் ஒரு பிளேயர் கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க அப்படின்னா அவங்களை ரீட் பண்ணிடலாம் அப்படின்னு இன்னுமே இந்த மனுஷன் ரீடே. ஆமா அதுதான் பெரிய விஷயம். என்ன ஆனா எனக்கு என்னன்னா எப்பயுமே எனக்கு எது ஆச்சரியமா பும்ரா கிட்ட அவரோட வந்து டெக்னிக் அதுதான் தாண்டி அவரோட ரன் அப் தான் 10 ஸ்டெப் தான் எடுத்துக்கிறாங்க. ஒண்ணு அப்படியே கிட்டு 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 சோய் பத்தி பார்த்து ரொம்ப தூரம் அந்த ஸ்பீட் எடுக்கிறதுக்கு பெட்லி ரொம்ப தூரம் 10 ஸ்டெப் தான். அது 10 ஸ்டெப் வேகமா அப்படி பொறுமையா குதிரை மாதிரி அந்த ரிலீஸ் பண்றப்ப 140 எங்க பவர் டெக்னிக்ல தான் ஒரு பவர் ஜெனரேட் ஆகுது போல. சீரியஸா அந்த ஒரு அவரோட ஆக்ஷனுமே அதுக்கு ஒரு காரணம். ஆக்ஷன்னா பால் கெட்ஸே பண்ண முடியல. ஏதோ ஒரு விக்கெட் யான்சனுக்கு விக்கெட்டுக்கு முன்னாடி வேற ஏதாவது விக்கெட் எடுத்தாப்லையா? ஆமா மிடில் ஸ்ட்ரைக் போனதுச்சு யாருக்குன்னு தெரியல. யாராவது மார்க்கரோட விக்கெட் நினைக்கிறேன். அதாவது ஆக்ஷன் இப்படி வருது, பால் இப்படி போயிட்டு இப்படி ஸ்ட்ரைட் ஆகுது, இப்படியே பால் போல இப்படி போயிட்டு ஸ்ட்ரைட் ஆகுது, ஸ்டிக் கிட்ட போகுது பால். அதுவும் சரியான விக்கெட். அதான் இந்த மனுஷனை வந்து நம்ம இன்னும் நிறைய பாராட்டி இருக்கணும். நான் அதை வந்து ஏதோ ஒருத்தர் அகைன் பேட்டர்ஸ் பேட்டர்ஸ் பாராட்டுற கண்ட்ரி தானே நம்ம. ஆமா அவர் எடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி நான் எதனால வந்து நான் இவ்வளவு பாராட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பும்ரா இப்போ மைண்ட் செட் லெவல்லுமே வச்சுப்பாங்க. இப்ப நான் ஆப்போனன்ட் டீம்ல இருக்கேன், இந்தியாவுக்கு ஆப்போசிட்டா விளையாடுறேன், பும்ராவோட 4 ஓவர் இருக்குது. அந்த 4 ஓவர் நம்ம எப்படியாவது பார்த்தோம்னா மீதி இருக்க ஓவர்லாம் அடிக்கணும்னு அடிச்சு அவுட் ஆகுறாங்க. பும்ராவும் இல்லைன்னு வச்சுக்கேன் இன்னும் அவங்க வந்து இப்ப அக்ஷர் பட்டேல் ஓவர்ல கஷ்டப்பட்டு குல்தீப் ஓவர்ல கஷ்டப்பட்டு அடிக்க தேவையில்ல. இப்ப நான் பும்ரா ஓவரே அடிக்க முடியாது, இவன் ஒரே அடிச்சாகணும். திடீர்னு அவன் நல்லா போட்டான்னு வச்சுக்கேன் அக்ஷர் பட்டேல் 2 பால் அவனும் பண்ண முடியாது. சோ அப்படி இருக்கப்போ அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்குல்ல, இந்த 4 ஓவர் நம்ம கையே வைக்க முடியாதான்னு அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்குல்ல, அதுதான் பும்ராவோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அர்ஷ்தீப் சிங் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவர் தான். எக்கானமியுமே சூப்பரா வச்சிருக்காரு. நிறைய முக்கியமா இந்த இதுலயுமே வந்து 19 ஓவர் அவர் தான் போட்டாரு. பும்ரா நம்ம ஒரு பக்கம் பேசுறோம் அப்படின்னா பும்ராக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் அவர் நல்லா போட்டு கொடுத்துட்டு போறாரு. அவர் 4 ஓவருக்கு 20 ரன் கொடுத்துட்டு போறாங்க, மீதி அவர்லாம் வந்து 4 ஓவருக்கு 50 ரன் கொடுத்தா ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது. சோ அதுல வந்து அர்ஷ்தீப் வந்து 19 ஓவர் போனதாக்கணும், நிறைய ஃபைனல் ஓவர்ஸும் போறாரு, ஓப்பனிங்ஸ்மே சூப்பரா போறாரு. சோ டோர்னமெண்ட்க்கு முன்னாடி கண்டிப்பா டவுட் இருந்துச்சு, நடராஜன் எடுத்துக்கலாமா இல்ல வேற ஏதாவது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கலாமா, வேற ஏதாவது ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துக்கலாமா, நம்மளுமே பேசணும்னா. ஆனா இவருமே அப்படிதான் ஐபிஎல் அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா பண்றது கிடையாது. ஆனா இன்டர்நேஷனல் நல்லாவே பண்ணிருக்காரு அர்ஷ்தீப். இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லயும் சரி இன்டர்நேஷனல் லெவல்ல நல்லாவே பண்ணிருக்காரு. இந்த இதுலயும் சூப்பர் வேற லெவல் பண்ணிருக்காரு. அப்புறம் இவரு சொல்லுங்க ஸ்கை அவரு புடிச்சது கேட்ச் இல்லைங்க, மேட்ச். அந்த ஒரு கேட்ச் தான், அதுலதான் மேட்சே மாறிச்சு. அதான் கப்பு வந்துச்சு நம்மகிட்ட. எப்படி வேணா போயிருக்கலாம் அந்த கேட்ச். ஒரு ஸ்டெப் ஒரு இன்ச்சு சும்மா இப்படி தொட்டு இருந்தா கதை முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த 6 பாலுக்கு 16 இருந்தது, 5 பாலுக்கு 10 இருந்திருக்கும். மில்லர் எப்படியோ லைட் அங்கங்க பட்டு 4 கிட்ட ரபரா சுத்துல ஒரு 4 போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு 2 4 போயிருந்தா கூட முடிஞ்சிருக்கு நம்ம கதை. ஆனா சரியான கேட்ச். அண்ட் ஸ்கையுமே 1-2 மேட்ச் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. முக்கியமான மேட்ச் ஆஸ்திரேலியா கூடயா இங்கிலாந்து கூட ஏதோ ஒரு மேட்ச் அடிச்சிருந்தாரு. 2 முக்கியமான 2 பெரிய டீம். பங்களாதேஷ் கூட தான் அடிப்பாரு. இல்ல அப்படிதான் நம்ம நினைச்சிருந்தோம், பெரிய டீம் குள்ள அடிக்க மாட்டாரு, வினோஸ் கூட தான் அடிப்பாரு அப்படின்னா. இந்த டைம் வந்து ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இங்கிலாந்து இது 2ல 3த்துல ஏதோ ஒரு 2 டீம் அடிச்சாரு. எனக்கு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நினைக்கிறேன். ஓய்ட் எந்த மேட்ச் எல்லாம் அடிச்சாப்லயே அதே இதெல்லாம் செய்ய அடிச்சிருந்தாப்ல. சோ அதுலயுமே அதான் ஓவராலா எல்லாருக்கிட்ட இருந்தும் கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு. பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா குல்தீப் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி பேட்டிங்ல வந்து இதுக்கப்புறம் கோலி, ரோஹித், பாண்டியா அவருமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதுக்கு நடுவுல சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் வந்துட்டு போறாங்க 2 பேர் அப்படின்னா அது தூபேவும் ஜடேஜாவும் மட்டும்தான். அதாவது ஜடேஜாவுக்கு இதுவே கொடுக்கல. ஆனா ஜடேஜா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. சோ அவரு பரவாயில்ல. சிக்ஸர் தூவே ஆறுச்சாமி நான் பேச்சு பேசுறேன். நீங்க நேத்து மேட்ச்லயுமே கான்ட்ரிபியூட் பண்ணாரு. அதுவுமே எதனால அப்படின்னா சப்போஸ் அக்ஷர் பட்டேல் யோசிப்பாரு, அக்ஷர் பட்டேலோட இடத்துல டூபே இறங்கிருக்காரு, முடிஞ்சிருக்கும் ஒரு மாதிரி காலன் அது காலா இல்ல செவுர பிள்ளை அப்படியே நட்டு ப்ளூவை போட்டு அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. கை மட்டும் இப்படி போயிட்டு வருது, மொட்டமா கை மட்டும் இப்படி போயிட்டு வருது. 6 அடி இருக்குல்ல நோட வேண்டியது தானே. இதுக்கப்புறம்
அப்புறம் வேற ஏதாவது இந்தியா இந்த சூப்பரா பண்ணாங்கப்பா அப்படின்ற மாதிரி வேற ஏதாவது விஷயங்கள்? ஸோ எனக்கு கேப்டன்சி தான் எனக்கு ரோஹித்தோட கேப்டன்சி T20ல நிறைய அந்த IPL நிறைய பார்த்துருக்கோம். பவுலர் எப்படிலாம் ஷஃபிள் பண்ணுவார். ஆமா ஆமா. இதுலயும் அதோட அழகா சூப்பரா ஷஃபிள் பண்ணி ஆமா பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணியிருந்தாரு. அது நமக்கு வெளியே நமக்கு தெரியாது. நம்ம வந்து விக்கெட் எடுத்தா மட்டும் தான் பேசுவோம், இல்ல மெய்டன் ஓவர் இல்ல ரன்ஸ் கம்மியா கொடுத்தா மட்டும் தான் பேசுவோம். பட் இந்த எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு ஓவர், அதுதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்ல யார் போடுறாங்க, எந்த சிச்சுவேஷன்ல யார் போடுறாங்க, அது எப்படி வேணா போவோம். அது நம்ம வந்து அது பவுலர் கடைசியில பவுலர் தான் இருக்குது. பட் அந்த டாக்டிக்கல் மூவ் பண்ணணும், நான் கான்பிடன்ஸ் கொடுத்து நான் எடுத்து வரேன் அப்படின்னு பவர் பிளேல அக்ஷர் பட்டேல கொடுக்கறது, பவர் பிளேல வந்து குல்தீப் யாதவ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணும். ஆனா அதுக்கு நமக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்குது. சூப்பர். அதை தாண்டி இந்த டோர்னமெண்ட்ல எனக்கு வந்து இன்னொரு ஓவராலா இந்தியாவை தாண்டி எனக்கு இந்த டோர்னமெண்ட் பயங்கர பாசிட்டிவா தெரிஞ்சது வந்து ஆப்கானிஸ்தான். ரொம்ப எனக்கு அது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அந்த அவனுங்க வந்து வந்தது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒரு இன்டர்வியூல அந்த இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி மழை பெய்ஞ்சிருச்சு நிறையா. சோ அது வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருந்தாரு, நான் ரஷித் கான் கூட பேசினேன் அப்படின்ற மாதிரி. அதுல என்ன சொல்லியிருந்தாரு, ரஷித் கான் வந்து உங்களுக்காக வந்து உங்களுக்கு வீடு ஒண்ணு இருக்குது, உங்க நாடு மக்கள் நீங்க பார்க்க முடியும், எங்களால எங்க நாட்டுக்கு திரும்பி போகவே முடியல, எங்களால ஏன்னா எனக்கு என்னதாங்க பிரச்சனை இருந்தாலும் எனக்கு என் நாட்டுக்கு போகணும் தான் திரும்ப ஆசை. ஆனா எங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே சந்தோஷம் இந்த கிரிக்கெட்ல ஜெயிக்கிறது மட்டும் தான், எங்க நாட்டு மக்களுக்காக இருக்கட்டும் எங்களுக்காக இருக்கட்டும். சோ அது அந்த ஒரு விஷயத்த வச்சுதான் நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு டிட்டர்மினேஷன் வந்து சூப்பர் ரஷித் கான். அண்ட் அவங்களுமே செலிப்ரேட் பண்ணதெல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க அந்த ஊர்ல. அது பயங்கரம், எல்லாமே பார்த்தாங்க. அந்த பிளேயர்ஸ் ஆடுறதுமே சூப்பர். ஆனா இன்னும் ஒரு 2 பேட்ஸ்மேன் வந்து எங்கேயாவது நல்லபடியா புடிச்சு தேர்த்தி கொண்டு வந்தாங்க, சூப்பரா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தேத்தினா தெரியுவாங்க. இவரு தானே கோச், பிராவோ தானே? பிராவோ இல்ல, ஜானத்தன் ட்ராட்டன் வந்தாரு பவுலிங் கோச். இவரு ஹெட் கோச் வந்து ஜானத்தன் ட்ராட்டன். அவர் தான் அங்கே இப்படி கை காமிச்சானே கீழே விடுவாங்க. அது அப்ப யாரோ ஒரு பேட்ஸ்மேன் தான் நின்று இருந்தாரு. அவர் இன்டர்வியூல சொல்லிருப்பாரு, கீழே வந்தப்ப எனக்கு செம சிரிப்புங்க, விழுந்துட்டு அப்படியே ஓடுறாரு ஜாலியா ஜெயிச்சுட்டு. கோச்சஸ் சூஸ் பண்றதுமே செமையா இருந்துச்சு. வேர்ல்டு கப் ஓடிஐ வேர்ல்டு கப்ல வந்து அஜய் ஜடேஜா வச்சிருந்தாங்க. ஏன்னா இந்தியன் டீம் பத்தியும் தெரியும், இந்தியன் கண்டிஷன்ஸ் பத்தியும் தெரியும். அஜய் ஜடேஜா இதுல பவுலிங் வச்சா ட்வைன் பிராவோ, ஏன்னா அந்த மாதிரி சூப்பரா வந்து சூஸ் பண்றாங்க. அந்த பிரில்லியன்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. இதுல வந்து இப்ப அதை தாண்டி இப்ப நம்ம கிட்ட இந்தியாலுமே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்றதா இப்ப நம்ம எனக்கு ஜெய்ஸ்வால் ஏன் இறக்கவே இல்லைன்னா எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அது ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. ரிங்கு சிங் ஜெய்ஸ்வால் ஏன்னா இறக்கலன்னே எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் அப்படி ஒரு கொலாப்ஸ். தூபேவா இருக்கட்டும், ஸ்கை ஒரு சில மேட்சஸ்ல ரொம்ப முக்கியம். ஒரு அந்த மேட்ச் அவர் தான் அடிச்சு கொடுக்கணுன்ற மாதிரி மேட்சஸ்ல அடிச்சு விட்டாரு. பாண்டியா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு. தூபே தான் ஏன்னா ரீப்ளேஸ் தான் பண்ணி தொலைங்கலடா அவனை. அதுதான் இந்த மேட்ச்லயுமே அவங்க பண்ண மிஸ்டேக் வந்து அக்ஷர் பட்டேலுக்கு அது 24-26 ரன் கொடுத்தாங்கல்ல, அது இருக்கிறது மிகப்பெரிய மிஸ்டேக். அது அவன் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு தெரியல. அது மிகப்பெரிய மிஸ்டேக். அது அந்த இடத்துல ஒரு பும்ராவுக்கோ ஒரு ஹர்திக் பாண்டியாவுக்கோ ஒரு அஸ்வின் உட்கார்ந்து ஓவர் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா ஆப்போசிட்ல ஆடுறது கிளாஸ். அவன் ஸ்பின்னர் வந்தாலே அடிப்பான். நீ லெக் ஸ்பின்னர் குல்தீப் மாதிரி ஆளு கொஞ்சம் டர்ன் கீழே இருக்குது. ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா பிச்சில் போக வந்து டர்ன் கம்மியாயிட்டே போயிடுச்சு, ஒரு பிளாட் ட்ராக் மாதிரி ஆயிடுச்சு. சோ அப்படி இருக்கிறப்போ குல்தீப்புக்கு மாதிரி ஆளுக்கும் டர்ன் ஆகல, டர்ன் ஆனா குல்தீப்பே. அதே மாதிரி அக்ஷருக்கு நார்மலாவே ரிட்டர்ன் கிடையாது. அவர் வந்து விக்கெட் போடுற ஆளு, இல்லைன்னா ஆம் பால் போடுற ஆளு. அந்த ஆள்கிட்ட கொடுக்கணும் வச்சு போலாம், பால் தானே ஆகல. இப்படி அடிக்கிறான், இப்படி அடிக்கிறான், அப்படி அடிக்கிறான், எல்லாருக்கும் அடிக்கிறான். அது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக். அது பும்ரான்னு ஒரு ஆள் இருந்தாலும் தப்பிச்சோம், இல்லன்னா காதி. அந்த 26 ரன் அக்ஷர் பட்டேல் போட்டு பிறந்திருப்பாங்க. இவ்வளவு நாள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பேசிருக்க மாட்டானுங்க. அக்ஷர் பட்டேல் போட்டு பிறந்திருப்பானுங்க. அக்ஷர் பட்டேல் மட்டும் பழக்கிறது கிடையாது, பேட்டிங்ல நீ ஏன் ஸ்லோவா ஆடணும் விராட் கோலி போட்டு பிறந்திருப்பாங்க. இந்த அந்த கப்பு ஜெயிச்சதுனாலதான் பழகல, ஆமா தோத்துன்னு பிறந்திருப்பானுங்க. சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்கா இருந்துச்சு. ஆனா இந்தியா டீம் ட்ரை பண்ணாரு போல ஏதோ புதுசா. ஆமா ஒர்க் இதுல அதான் சொன்னேன், டோர்னமெண்ட் ஃபுல்லாவுமே நம்ம வந்து நிறைய தப்புகள் பண்ணிருக்கோம். பயங்கர இந்தியன் ஓடிஐ வேர்ல்டு கப் மாதிரி பயங்கர டாமினேட்டிங்கா ஜெயிச்ச மாதிரி கேட்டா இல்ல, நிறைய இடத்துல தப்பு பண்ணிருக்கோம். நம்ம குரூப் ஏல இருந்ததுனால ஓரளவுக்கு தப்பிச்சு வந்தோம். இதே தப்பி தவறி வேற எதையா போயிருந்தா அங்கேயும் வந்துருப்போம். இல்ல அது தாண்டி இப்ப நான் பீடாக்கோட வீடியோ பார்த்தேன். அதுல என்ன சொல்லிட்டாருன்னா, ஆக்சுவலா இந்த பிச்சுக்கு வந்து 3 ஸ்பின்னர் தேவையில்லை. ஆக்சுவலா 3 ஸ்பின்னர் தேவையே இல்லைங்க. அவர் ஜடேஜா யூஸே பண்ணல, பேட்ஸ்மேனாவும் அது பெருசா எங்கேயுமே யூஸ் ஆகல, பவுலராவும் யூஸ் ஆகவே இல்லை, ஒரு ஃபீல்டரா தான் ஆடிட்டு இருந்தாரு. இதை பீடாக் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, இந்த பிச்சுல 3 ஸ்பின்னர் தேவையே இல்ல, பும்ராக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உள்ளார சிராஜ் இருந்திருக்கணும். 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்ப பவர் பிளேல வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு பவர் பிளேல கொடுக்கல, அர்ஷதீப் பும்ரா மட்டும் தான். பும்ராக்கு 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க, அர்ஷதீப்புக்கு 2 ஓவர் கொடுக்குறாங்க. மீதி 2 ஓவர் வந்து அக்ஷரும் குல்தீப் போறான். அந்த இடத்துல உனக்கு சிராஜ் 1 ஓவர் 2 ஓவர் போட்டுதால மிடில் ஓவர்ஸ்ல இன்னும் உனக்கு லக்ஸரி கிடைச்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்துருக்கலாம், இன்னும் நல்லா மிடில் கூட நான் என்ன யூஸ் பண்ணிருக்கலாம், எனக்கு பவர் பிளேல போறதுக்கோ எண்ட்ல போறதுக்கோ ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு லக்ஸரி கிடைச்சிருக்கும். இந்த பிச்சில் பர்டிகுலரா வந்து 3 ஸ்பின்னர் தேவையே இல்லை. அது மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க.
தப்பிச்சுட்டாங்க, இல்லன்னா காலி தான் நம்ம. சோ அந்த மாதிரி நிறைய ஆக்சுவலா தவறுகள் இருந்திருக்கு ஓப்பனிங்ல. விராட் கோலி இறக்குனது ரொம்ப பெரிய தப்பு. நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் இதுக்கப்புறமா வந்து இந்த ஜெனரேஷன் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ரோஹித், விராட்னு சொல்லி இந்த பிக் நேம்ஸ் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பெரிய பிக் நேம்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. அதனால தயவு செய்து மாறுறாங்க. அதனால தயவு செஞ்சு ஓப்பனிங்ல நான் விராட்டை இறக்கிட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து ஒன் இறக்கினா அப்படின்னா அவருக்கு அசிங்கம். ஆமா, இப்ப யோசிக்காதீங்க. டீமுக்கு எது நல்லது எப்பயோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் விராட்டுக்கு வந்து பேட்ல பட்டாலுமே தப்பான ஷாட்டுக்கு போயிட்டு தப்பான இன்டென்ஷனோட விளையாடி இருந்தாரு. அவரு அந்த இடத்துல கரெக்டா ஆடக்கூடிய ஒரு ஆள் ஜெய்ஸ்வால். இப்ப விராட் கிட்ட ஒரு இன்னிங்ஸ் எதிர்பார்க்கறாங்கல்ல, அது வந்து ஜெய்ஸ்வாலால ஓப்பனிங்ல அவரால் ஆட முடியும். நேச்சுரலாவே அவருக்கு அந்த கேம் தான் வருது. சோ ஓப்பனிங் அழகா அவர்கிட்ட கொடுத்துட்டு இப்ப யோசிச்சு பாருங்க, ஜெய்ஸ்வால், ரோஹித், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ஜடேஜா இல்ல அக்ஷர். சோ ஜடேஜா, அக்ஷர், அதுக்கப்புறம் குல்தீப், இவெல்லாம் வந்தாங்க அப்படின்னா உனக்கு நல்ல ஓப்பனிங் நல்லா கிடையாது. ஏன்னா அவங்க அந்த எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஓவர் இன்னிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணு யாரோ ஒருத்தர் தான் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணு ரோஹித் சர்மா மட்டும் அடிக்கிறாரு, இல்லாட்டி விராட் கோலி அடிக்கிறாரு, அப்படி இல்லாட்டி ஸ்கை வந்து கொஞ்சம் பேட்சப் பண்றாரு. சோ அப்படி இல்ல ஓப்பனிங்ல வந்து இறக்கிட்ட ஓகே நல்லா விளையாடுறாரு அப்படின்னா அவர்கிட்ட சொல்லிருக்க வேண்டிய மெசேஜ் வந்து நீ கடைசி வரைக்கும் ஆடு. ஓடிய வேர்ல்ட் கப்ல ஆடினா தெரியுமா, யார் அவுட் ஆனாலும் கடைசி வரைக்கும் ஆடுவாப்ல, அத்தனை டூர் எடுத்துருப்பாப்ல. சோ அப்படி இருக்கப்போ நீ கடைசி வரைக்கும் நீ ஆடு. நான் ஆடிக்கிறேன், நான் மிச்சம் ஆடலாம். ரோஹித்துக்குமே நேச்சுரலான ஹிட்டிங் கேம் வருது. அடுத்து வரக்கூடிய பண்ட்டுமே ஹிட்டிங் கேம் தான் ஆடுறாரு, ஸ்கைமே ஹிட்டிங் கேம் ஆடுறாரு. அவர் சூப்பரா ஆடுவார் எப்பயுமே. சோ அப்படி இருக்கிறப்போ அவர் பார்க்க நமக்கு தான் பயமா இருக்கு. ரெண்டு டீமுக்கு ஹார்ட் அட்டாக் தருது. இதுல இன்னொரு விஷயம், சஞ்சு சாம்சன் ஒரு ஆள் இருந்தாரு, மறைஞ்சே போயிட்டாப்ல. பரவாயில்ல வேணாம். நீ யோசிப்பா, தூபேக்கு பதிலா சஞ்சு சாம்சன் எடுத்துக்கலாம், ரிங்கு சிங்க எடுத்துக்கலாம். தூபேக்கு பதிலா எப்படி சஞ்சு சாம்சன் இருக்கிறது? அவர் ஒன்னா இருக்குமா? அந்த தூபே ஆடிச்சாமியாச்சு. ஏன் தூபே அடிக்கிற அந்த மொத்த 6 சஞ்சு சாம்சன் அடிக்க முடியாது? லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன் கிடைக்குங்களா நமக்கு? உனக்கு தான் ஆல்ரெடி இருக்காரு, ரிஷப் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் இருக்காப்ல. ஏன் மிடில் ஆர்டர்ல? ஆமா, ரிஷப் பண்ணி இருக்காப்ல, அக்செப்ட் பண்ணி 2 பேரும் மிடில் ஆர்டர்ல வராங்க. வேற யாரும் வராங்க? அது இல்லாம ஜடேஜா 3 தாண்டி உனக்கு தூபே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் உனக்கு வேணுமா? உனக்கு தாண்டி தூபே வேணுமா உனக்கு? அதை யோசிக்க. சோ அதுல வந்து சஞ்சு சாம்சன் யூஸ் பண்ணவே இல்ல. ரிங்கு சிங்க யூஸ் பண்ணாரு. சமயா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துப்பாப்ல, ஏகப்பட்ட மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துப்பாப்ல. டப்பு டிப்புனு இதுன்னு அடிக்கக்கூடிய ஆளு. சோ அது உண்மையிலேயே ரிங்கு சிங் வந்து தூபே இடத்துல வச்சு பார்த்தா சூப்பரா இருந்திருக்கும், கரெக்டா இருந்திருக்கும். அடுத்தது இந்த பக்கம் சரி, நம்ம இவ்வளவு இந்தியா எல்லாமே சூப்பரா பேச, எல்லாமே வெல் டிசர்விங். விராட்டா இருக்கட்டும், ரோஹிதா இருக்கட்டும், அண்ட் மொத்த இந்தியாவா இருக்கட்டும், பும்ரா, ஹர்திக், எல்லாருமே வெல் டிசர்விங் தான். வேற யாராவது பத்தி நாங்க கம்மியா பேசிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதை தாண்டி இந்த பக்கம் வந்தோம், சவுத் ஆப்பிரிக்கா. எனக்கு அதாவது ஒரு டீமால நேத்து மேட்ச் பாக்குறப்ப இவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தேன், சோக்கஸ் விசஸ் சோக்கஸ், சோக்கஸிடம் சோக்காகும் சோக்கஸ். என்னன்னா 28 பாலுக்கு 28 ஒரு கட்டத்துல ரன்னுக்கு, அதாவது பாலுக்கு கீழே ரன் வந்துருச்சு. அதுல 6 விக்கெட் இருக்குது. கிளாஸ்ன்னு ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல இந்த பக்கம் வந்து குவிண்டடிகா இருக்கான், மில்லர் இருக்கான். இதெல்லாம் தாண்டி ஒரு டீம் தோக்குது அப்படின்னா பாத்துக்கப்பா உலகமாக சோக்கஸ். எனக்கு எப்படி அந்த டைம் எப்படின்னா, அவங்கதான் பெரிய சோக்கஸ் பேசிட்டு இருந்தானுங்க சவுத் ஆப்பிரிக்கா தான். அவனுங்க கிட்ட நம்ம தோக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கப்பு டிசர்விங் இல்லைன்னா நான் அடிச்சுமா அது 17 வரைக்கும் அவனுக்கு பண்ணாலே பாருங்க ஒரு சோக்கிங். மனசு எனக்கு ஏத்துக்கவே. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா டீமோட மைண்ட் செட்ல நான் இருக்கேன். இவ்வளவு பக்கத்துல வந்து நான் வேர்ல்டு கப் அடிக்காம போனாங்க. இப்பயுமே நீங்க அப்படிதான் என்னைக்குமே மனசு வந்து ஹார்ட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா தெரியுமா, அது வரைக்கும் இருக்காது. எப்படி அந்த இடத்துல தோக்குறாங்கன்னு தெரியல. எனக்கு என்னன்னா ஒரு விஷயத்துல சவுத் ஆப்பிரிக்கா பாராட்டுறேன், எவ்வளவு அடி வாங்கினாலும் தொடர்ந்து விளையாடிட்டே இருக்காங்கல்ல, அந்த விளையாடணுன்ற மைண்ட் செட் இருக்குல்ல, சூப்பர். ஆர்சிபிக்கே டஃப் தருவீங்க நீங்க, அந்த ஃபீல் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் பேசுறேன். இவருமே இந்தியாவுக்கு உண்மையெல்லாம் சந்தோஷப்படல. நேத்து மேட்ச் ஜெயிச்ச உடனே சிரிச்சாரு. இல்ல இது நீ சர்க்காஸ்டிக்கா சொல்ற, உண்மையான சந்தோஷம் இல்ல இது. இல்ல ஹாப்பி தான் சொல்லலாம். எனக்கு வந்து ஆப்போனன்ட் டீம் வேற யாரும் தான். இப்போ ஒரு ஆஸ்திரேலியா, ஒரு பாகிஸ்தான், ஒரு இங்கிலாந்து இப்படி இருக்கிற பயங்கரமா இருக்கும். ஆஸ்திரேலியா அவனுதான் ஜெயிச்சு போனான். அப்படி அடிச்சுனாலும் பயங்கரமா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா மேல சாப்பிட்டாங்க. சரி என்னடா இவ்வளவு வருஷமா பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சவுத் ஆப்பிரிக்கா பாவல நம்மளே அதான் அவனுங்க பண்ண தப்பு. அவங்க நம்ம இதுல எப்படி வந்து பேட்டிங் ஆடவே இல்லை அப்படின்னா, ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஓப்பனிங்ல ஒருத்தர் இருக்கான். அவன் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா ஆடவே கிடையாது, சும்மா தான் ஆடிட்டு இருக்கான். குவிண்டடிகாச்சு கடைசி 3 மேட்ச் ஃபார்ம் பண்ணாப்ல. அந்த ஆள் கடைசி ஃபார்ம்ல வரல. மார்க்கம் ஒருத்தன் கேப்டன் மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்கான். சும்மாவே இருக்கான். அவரு கேப்டன் ஃபீல்டர் மாத்தீங்க. அதாவது ஒரு டீம் ஒரு கேப்டன் ஃபைனல்ஸ் நடக்குது, ஒரு போர்வே பார்த்து ஆடி இருப்போம். ஒரு கோலி ஒரு இன்னிங்ஸ் ஆடினாப்ல,
ஒரு 40 பால் 40, 30 பால் 30 ஆடி கொடுத்துட்டு கிளாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவன் அடிக்கிட்டோம், அதெல்லாம் இல்ல, கிளப்பிட்டு போற வேண்டியது. அப்படியே கிளாஸ் வாப்பா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போன எங்கேயோ போன பால வந்து அடிக்க போய் அவுட் ஆன அடிச்சுட்டு போடலன்னு நினைக்கிறேன். இல்லன்னா ஒருத்தன் ஆஃப் சைட்ல வந்து அதை இப்படி போய் ஆடி அவுட் ஆனா அது ஸ்டப்ஸ். ஸ்டெப்ஸா? ஐயோ அவுட் சூப்பர். நான் ஸ்டெப்ஸுக்கு ஆக்சுவலா பயந்தேன். ஆமா நல்லா அதான் ஸ்டெப்ஸுக்கு பயந்தேன். ஓகே இந்த டஃப் தந்துருவான் போலன்ட்டு ஒரு அவுட் ஆனவனே சூப்பர்ரா தேங்க்ஸ்ரா. அது எப்படின்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ட் ஆயிடுச்சு. அது எப்படின்னா அக்ஷர் பட்டேல் வந்து டெல்லிக்கு போட்ட பவுலர் தான். எனக்கு அக்ஷர் பத்தி நல்லா தெரியும், எப்படி இப்படிதான் போடுவான்னு. கையில இருந்து பால் ரிலீஸ் ஆகுறதுக்கு 3 ஸ்டெம்பும் நல்லா தெரியுது. சரி ஆக்சுவலா ஒரு இடத்துல லைட்டா திரும்பவும் கூட இல்ல, அங்கேதான் நிக்கிறான். அது ஆக்சுவலா ஒரு மோசமான பால், ஃபுல் டாஸ் பால், ஸ்ட்ரைட் ஸ்டெம்ப். ஆமா அங்கே இருந்தா 6. அது ஸ்ட்ரைட்ல ஈஸியா அடிச்சு தூக்கிக்கலாம். ஆனா அந்த போன வேகத்துல அதனால திரும்ப வர முடியல. அப்படி நவந்த வேகத்துல இப்படி நவந்தா பரவாயில்ல, இப்படி போய் உக்காண்டாரு அவரு. அதனால அதுல சொல்ல த்ரோயிங், அதாவது பவுலர்ஸ் அவங்க சூப்பரான பால் போட்டு நம்ம விக்கெட் எடுக்கிறது ஒண்ணு, நம்மளோட விக்கெட் த்ரோ பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் வந்து மார்க்கமா இருக்கட்டும், ஸ்டப்ஸா இருக்கட்டும், குவிண்டண்டிகா பில்டிங் பண்ணி எடுத்தாங்க. அவங்களும் ஆகட்டும், கிளாஸனா இருக்கட்டும், எல்லாருமே விக்கெட் கொடுத்துட்டு போனாங்க. யாருமே வந்து கஷ்டப்பட்டு அப்படியே நம்ம பவுலிங் நல்லா தான் போட்டோம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அவங்க நினைச்சிட்டு அந்த பால் நல்லா ஆடி இருக்கலாம். ஆமா ஆமா சில்லி மிஸ்டேக்னால இந்த விக்கெட் தான் எல்லாமே. எல்லா விக்கெட் போனப்ப அவங்களுக்கே தெரியுது அது ஒரு நான் மட்டமா விக்கெட் கொடுத்துட்டா, நம்ம சான்ஸ் லூஸ் பண்றா அப்படின்ற மாதிரி. கிளாஸனோட விக்கெட் போனே முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேட்டிங் கிடையாது. டேவிட் மில்லர்மே வந்து பழைய டேவிட் மில்லர்லாம் கிடையாது. பதட்டத்துல வந்து அப்படியே இங்க ஆடிட்டு இருக்காப்ல. காலத்துல கில்லர் மில்லர்னு சொல்லி சுத்திட்டு இருந்தா அந்த என்ட்ரன்ஸ் ஜம்ப் பண்ணி வருவாரு. இன்னும் எடிட் போட்டுருக்காங்க. ஆனா நீ இப்படி பண்ணிட்டா, நீ என்ன இப்படி பண்றியப்பா? இன்னொரு நம்ம இதுல எப்படி பவுலிங் நம்ம சிராத கலாய்க்கிறோம். ஜோன்சன் அந்த ஜோன்ஸ் இல்ல யான்சன் அதாவது நம்ம சிராதை கலாய்க்க சிராதை டிராப் பண்ணிட்டு அவன் வந்து விக்கெட் ரன் நிறைய கொடுக்குறான்னு சொல்லிட்டு சிராதை டிராப் பண்ணிட்டு வேற ஆள எடுத்தோம். டிராப் பண்ண மனசே பண்ணலைங்க. அவருமே நீங்க நான் உட்காந்துக்கிறேன். அது சவுத் ஆப்பிரிக்கால பாட்மன் இருக்கான். என்னமா போறான் தெரியுமா? ரபாடா நாக்கியா ஆடவே இல்ல. ரபாடா பாட்மன் புது பிளேயர் தான். அவன் சூப்பரா போட்டான். அவனை விட்டானுங்க. அவனை விட்டுட்டு யான்சன் ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டரா அவரு. யான்சன் ஆல்ரவுண்டரா? ஆமா. என்னடா யான்சன் வந்து பேட்டிங்ல என்ன பண்ணாரு? பாட்மன் அவ்வளவு ஃபாஸ்டா போறான். ஒரு நாக்கியா ரபடா மாதிரி அவ்வளவு ஃபாஸ்டா போறான். அவ்வளவு சூப்பரா விக்கெட் எடுக்கிறான். வெறியா இருக்கான். அப்படி ஒரு ஸ்டெயின் கிட்ட ஒரு விரி இருக்கு, அது மாதிரி வெறியா இருக்கான். அவனை விட்டானுங்க. அவனை விட்டுட்டு இவர் எடுக்கிறானுங்க. ஆனா இன்னொன்னு சொல்றேன், இந்த டோர்னமெண்ட்ல யாருமே டஃப் கொடுக்கவே இல்லை. இங்கிலாந்து நல்லா விளையாடல, ஆஸ்திரேலியா நல்லா விளையாடல, யாருமே டஃப் தரல, பாகிஸ்தான் நல்லா விளையாடல, நியூசிலாந்து நல்லா விளையாடல, யாருமே நல்லா விளையாடல. நம்ம பெரிய டீம்னு பார்த்தா நம்மளும் அந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் தான் நல்லா விளையாடுறாங்க. வேற சவுத் ஆப்பிரிக்காவும் பயங்கர சூப்பரா விளையாடல. செமிஃபைனல்ஸ் 59 சேஸ் பண்ணி வந்தாங்க. அதுக்கு முன்னாடி இதுல டோர்னமெண்ட் லீக் ஸ்டேஜஸ்ல அவங்க சேஸ் பண்ண ஸ்கோர்லாம் 110, 120, 100, 130 இப்படிதான் சேஸ் பண்ணி வந்தாங்க. அவங்க வந்து பவுலிங்ல ஜெயிச்சாங்க தவிர பேட்டிங்ல ஜெயிக்கல. யாருமே டாமினண்டா வந்தாங்க. வேர்ல்டு கப்ல நம்ம ஆஸ்திரேலியா பயங்கரமா பேசணும், நம்ம இந்தியா பயங்கரமா விளையாண்டாங்கன்னு சொல்லி பேசணும். ஆனா யாருமே எந்த டீமே டாமினண்டா விளையாடல. எனக்கு அதனாலதான் ஒரு என்னடா வேர்ல்டு கப் ஃபீலே இல்ல, இல்லடா யாருமே காம்படிஷனே கொடுக்க மாட்டேங்கிறா, ஃபயராவே இல்ல அப்படின்னு இருந்துச்சு. அதான் அந்த இடத்துல தான் அந்த விளையாண்ட லீக்ல இருந்து நம்ம விளையாண்ட ஆப்போனன்ட்ஸ்ல இருந்து இந்த டைம் நம்ம கைப்பிடி வந்துருச்சு. கை பிடிச்ச கேட்ச்ல இருந்து அதிக பண்ண விக்கெட்ஸ்ல இருந்து எல்லாமே லக்கு இருந்துட்டே இருக்கு. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, கண்டிப்பா இல்லன்னு சொல்லவே இல்லையா. ஒர்க் பண்ணாங்க, பயங்கரமான எஃபோர்ட் பண்ணாங்க. நிறைய விஷயம் நமக்கு சாதகமா இருந்துச்சு த்ரூஅவுட் தி டோர்னமெண்ட். அதனாலேயே ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்ததே எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய காரணம் தான். நம்ம எஃபோர்ட் போட்டோம், அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டியை பயங்கரமா, மென்டல் ஸ்டெபிலிட்டி பயங்கரமா, எமோஷன்ஸ் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணோம். ரோஹித்துமே வந்து செமிஃபைனல்ஸ் ஜெயிக்கப்பலாம் அவ்வளவு செலிப்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணாதீங்க, அப்படியே அமைதியா போய் செமிஃபைனல்ஸ் முடிஞ்சப்போ அமைதியா உட்கார்ந்து. மத்த லோக்கல் டீம் மாதிரி செமிஃபைனல் ஜெயிச்சு போய் குடிக்கிறது, பார்ட்டி கொண்டாடுறது அதெல்லாம் கிடையாது. முடிட்டு உட்காருங்கடான்னு. இல்ல ஒத்துக்க மாட்டேன். ஆனா அது ஒரு காரணம் தான், சொல்றதுக்கு காரணம் தான். வேற யாரும் கிடையாது, நம்ம தான் ஆர்சிபிதான். செமிஃபைனல்ஸ் போனது ஃபைனல்ஸ் மாதிரி போயிட்டு சிங்கிச்சுக்கா ஆட வேண்டியது, குடிச்சிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்து எடுத்து ஹேங் ஓவர்ல இருந்து பாலேக்கு வந்து தெரியாம அவட்ட வீட்டுக்கு போடுது. அப்புறம் வந்து வந்த ஹார்ட்ஸ் இத்தனை வருஷமா அடுத்த வருஷம் கண்டிப்பா வருவான், மக்கள் கண்ணி பண்ணு. ஓகே சவுத் ஆப்பிரிக்கா தேங்க்ஸ். இதுதான் ஓவராலா எங்களோட ஒரு வியூ, ஒரு ஒப்பீனியன். நாங்க இந்த மேட்ச் பார்த்ததுதான். உங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வேற ஏதாவது நம்ம பேசுறதுக்கு அவ்வளவா மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி தேங்க்ஸ் பட்டன் கிளிக் பண்ணி காணிக்கையை செலுத்தவும். நன்றி.